சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா 1000 கோடி வசூலிக்கல அப்படின்னாலுமே இந்த திரைப்படம் ஒரு நல்ல லாபகரமான படமாக அமைஞ்சது. சூப்பர் ஸ்டாருடைய கெரியர்லேயே அதிக வசூல் செய்த திரைப்படங்கள்ல இந்த திரைப்படம் 2வது இடத்தை பிடிச்சது. முதலாவது இடத்துல ஜெயிலர் திரைப்படம் இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 690 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. ஆனால் கூலி திரைப்படம் 600 கோடி வரை தான் வசூல் பண்ணுச்சு. இருந்தாலுமே சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்திற்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அந்த அளவிற்கு அந்த படம் டார்க் காமெடியில சிறந்து விளங்கிய ஒரு படமாக திகழ்ந்தது. ஆகையால பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற முனைப்புல அதனுடைய 2ஆம் பாகமுமே கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாயில இருக்கு. 80% படப்பிடிப்பை படக்குழு முடித்துள்ளதாக அண்மையில தான் உறுதி பண்ணாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படத்துடைய அப்டேட்டுகளை வெளியிட வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்கான அறிவிப்புடன் கூடிய ப்ரோமோ அல்லது ட்ரீசர் கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாக சொல்றாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவருடைய அனைத்து போர்ஷன்களையுமே முடித்து விட்டதாக சொல்லப்படுது. இன்னும் 1 அல்லது 2 நாட்கள்ல படக்குழுவை இதனை அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க இருக்காங்களா. சூப்பர் ஸ்டார் அவர்கள் சீக்கிரமாகவே இதை முடிக்க ஒரு முக்கிய காரணமுமே இருக்கா. அதுதான் அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவின் 2வது திருமணமா. தனுஷ் ஐஸ்வர்யா தம்பதி விவாகரத்து பெற்று கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆக போகுது. தற்போதுதான் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவிற்கு 2வது திருமண ஏற்பாடு நடந்து முடிச்சதா. இந்த திருமணம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேவரட்டான கோவில் ஒன்றில் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. இதற்கான அறிவிப்புமே கூடிய விரைவில் வெளியாக உள்ளதாக சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.